ஹலோ குழந்தைங்களா, நாம் இன்றைக்கி ஒரு புது கதை பார்க்க போகிறோம். உங்களுக்கு கழுகு பிடிக்குமா? ஓகே, இன்றைக்கி நாம் ஒரு கழுகோட கதையை பார்க்க போகிறோம். கழுகும் அதோட பிள்ளைகளும் என்ன பண்ணாங்கன்னு கதைக்குள்ளே போய் பார்க்கலாமா நம்ம? வாங்க குழந்தைங்களா, கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு வயசான கழுகு ஒன்று ஒரு மலை மேலே வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப வயசானனால அது ரொம்ப பலவீனமாக இருந்தது. அதால் தன்னோட உணவை கூட தேடி எடுத்துட்டு வந்து சாப்பிட்றதுக்கு முடியல. தன்னோட உடல் பலவீனமானதால் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக பலன் இல்லாமல் உட்காந்துருந்துச்சு. அப்போ தான் அது தூரத்தில் வந்த தன்னோட பிள்ளையை பார்த்துச்சு. தன்னோட பிள்ளை அங்கேருந்து ரொம்ப வேகமாக பறந்து வந்ததை பார்த்து அந்த கழுகுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆகா, நம்மளோட குழந்தை எவ்வளோ அழகாக பறந்து வருது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அது பக்கத்தில் தன்னோட குழந்தை வந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, வா மகனே, என்னை பார்க்க வந்தியா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமாங்கம்மா, நீங்கள் என்ன இவ்வளோ சோகமாக இவ்வளோ பலவீனம்னா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு வயசாகுது இல்லையா, அதனால் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. அந்த பிள்ளையும் அது கூடவே இருந்தது, கழுகு கூடவே. அது வயசானனால அதால் மறுபடியும் தன்னோட குழந்தை கூட இருந்ததால் இன்னமும் ரொம்ப பலவீனம் ஆகிக்கிட்டே போச்சு. என்னம்மா உங்கள் நிலைமை இவ்வளோ பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அந்த கழுகு. அதுக்கு அம்மா கழுகு சொன்னிச்சு, நீ என் பக்கத்தில் இருக்கனால தான் எனக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது போல். நீ என்னோட கூட இருக்கிறதுக்கு முன்னாடி கூட நான் நல்லா தான் இருந்தேன், அதனால் நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொன்னிச்சு. அது சொன்னனால அந்த குழந்தை கழுகும் அது பறந்து போச்சு. அது வேகமாக உயர உயர வானத்தை நோக்கி பறந்து போய்கிட்டே இருந்துச்சு. அது பறந்து பறந்து போகிறத அந்த அம்மா கழுகு தன்னோட இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அது பார்த்துக்கிட்டு இருந்தப்ப அதுக்கு புது பலன் கிடச்சிச்சு. தன்னோட குழந்தை இவ்வளோ வேகமாக ரொம்ப அற்புதமாக நடந்து போகிறானே, அருமையாக பறக்கிறானே அப்படின்னு அதுக்கு ஒரு புத்துயிர் பிறந்துச்சு. அப்போ தான் அது படுத்திருந்தது கூட முடியாதது மெதுவாக பறக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிச்சு. அது கொஞ்சம் பலன் கொண்டு எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவங்களோட மகன் கழுது பக்கத்தில் வந்து, அம்மா நீங்கள் சொன்னது உண்மைதான், நான் உயர போகிறத பார்த்து நீங்களும் நல்ல பலன் கொண்டு எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னிச்சு. இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பிள்ளைங்க நல்ல உயரத்துக்கு போனால் தான் பெற்றவங்களுக்கு அது சந்தோஷம்.